இப்போ வடிகால்ல கொசுவலை போர்த்துற விஷயம் வீடியோ வைரல் ஆச்சு. வடிகால்ல கொசுவலை போர்த்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொசுக்கள். சென்னையில் வடிகாலில் கொசுவலைகள் போடப்பட்டுள்ளது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு மேயர் பிரியா விளக்கமளித்துள்ளார். பெருநகர சென்னை வளர்ச்சி குழுமமும் இணைந்து இந்த ஸ்லாட்டர் ஹவுஸ் பணியினை துவங்கி வைத்திருக்கிறோம். இங்கு ஏற்கனவே இருந்த ஆட்டிறைச்சி மற்றும் மாட்டிறைச்சி கடைகள் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு அவர்களின் பயன்பாட்டிற்கே திறந்து வைக்க இருக்கிறது. இதற்கு மொத்தமாக 55 கோடி மதிப்பீடு சிஎம்டி துறை சார்பாக வழங்கப்பட்டு இந்த பணிகள் நடைபெற்று வருகிறது. வரக்கூடிய பிப்ரவரி மாதத்துக்குள் இது முழுவதுமாக பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக கொண்டு வர பணிகள் நடைபெற்றிருக்கிறது. இப்பொழுது இருக்கக்கூடிய அதிநவீன டெக்னாலஜி மூலியமா என்னென்ன முறைகள் எல்லாம் இதில் கையாளலான்ற வகையில் இது இடிபி பிளான்ட்டோடு கொண்டு முறையில் இந்த இங்கே வரக்கூடிய இந்த ஆட்டிறைச்சி மாட்டிறைச்சிலேருந்து வரக்கூடிய இந்த பிளட் எல்லாமே இதற்கு முன்பதாக இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு அதுலேருந்து வரக்கூடிய துர்நாற்றங்கள்னால பல்வேறு ஹெல்த் இஷ்யூஸ் வந்தது. அது எல்லாமே இங்கே ட்ரீட்மெண்ட் பிளான் மூலயமா சுத்திகரிக்கப்பட்டு நம்மளுடைய மழைநீர் வடிகாலிலேயே வெளியேற்றும் வகைகளில் இத்திட்டம் செயல்படுத்த இருக்கிறது. அதற்கான பணிகள் முற்றிலுமாக நடைபெற்று வருகிறது. அதை இன்றைக்கு மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் அனந்த கவி அவர்களும் தொடர்ந்து மத்திய சென்னைக்குட்பட்ட பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு வரும் வட்டார துணை ஆணையர் அவர்களும் ஒருங்கிணைந்து மண்டல குழு தலைவர் அனைவரும் ஒருங்கிணைந்து இந்த ஆய்வினை மேற்கொண்டிருக்கிறோம். இங்க ஒட்டுமொத்த சில்லறை ஆட்டிறைச்சி விற்பனையாளர்கள் அவங்க சார்பில் கடை ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி மனு கொடுத்துருந்தாங்க. அவங்களுடைய கோரிக்கைகள் ஏற்கப்படக்கூடியதா அதுக்கு பரிசீலிக்க இல்லை 2-3 பேர் மனு கொடுத்துருக்காங்க. ஆனால் இது முற்றிலுமாவே ஆட்டிறைச்சி மாட்டிறைச்சி இங்கே கட் பண்ணிட்டு வெளியில் போய் தான் ரீட்டைல் ஷாப்ஸ்லாம் சேல் பண்ணுவாங்க. இங்கே விற்பனைக்கான இடம் இது கிடையாது. இப்போ சென்னையில் இங்கே புளியாந்தோப்பு ஒரு பகுதியில் இருக்குது. அதே போல் சைதாப்பேட்டில் ஒரு பகுதியில் இருக்குது. சைதாப்பேட் பகுதியிலையும் பூஜை போட்டு பணிகள் மேற்கொள்ள மாநகராட்சி சார்பாக துவங்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதிகளில் முற்றிலுமாக ஆடுகளை வெட்டி வெளியில் எடுத்துகிட்டு போய் சேல் பண்ணுறதுக்கு தான் இருக்குது. இப்போ வடிகால்ல கொசுவலை போர்த்துற விஷயம் வீடியோ வைரல் ஆச்சு. வடிகால்ல கொசுவலை போர்த்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொசுக்கள். அது கொசுக்களுக்காக போடுறது கிடையாது. அது ஒரு கவுன்சிலர் ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணதுனால இது மாநகராட்சியில் அறிவிப்பாவோ அனௌன்ஸ்மெண்ட்டாவோ போட்டது கிடையாது. ஒரு கவுன்சிலர் ஐடியா கொடுத்துருக்காங்க, அதை பேஸ் பண்ணி போட்டிருக்காங்க. மற்றபடி அவ்வளோ கான்ட்ரவர்சி ஆக்குற அளவுக்கு அது ஒரு விஷயம் இல்லை. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.